ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன கிராஃப்ட் பார்க்க போகிறோன்னா டீச்சர்ஸ் கிஃப்ட் ஐடியா தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு நான் வந்து ஒரு ஐஸ்கிரீம் ஸ்டிக் எடுத்துருக்கேன். அப்புறம் நான் வந்து ஒரு க்ரீன் கலர் கிளேயில் வந்து ரவுண்ட் ஷேப்பில் நான் வச்சுக்கிறேன். ஸோ அப்புறம் நான் வந்து க்ளூ எடுத்து நான் அந்த ஐஸ்கிரீம் ஸ்டிக்கில் அப்ளை பண்ணிக்கிறேன். அந்த கிளேலையும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. கிளே நீங்கள் வந்து எனி கலர், தட் இஸ் யுவர் சாய்ஸ். எல்லோ கலராக இருக்கலாம், எனி கலர். அப்புறம் நம்ம எமோஜிஸ் மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து நான் கிளேலையும் கொஞ்சம் கம் அப்ளை பண்ணிவிட்டு அந்த ஐஸ்கிரீம் ஸ்டிக்கில் வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். பேஸ்ட் பண்ணிவிட்டு அது கொஞ்சம் நேரம் காய விடுங்க. இல்லைன்னா அது வந்து அப்படி கீழே விழுந்துகிட்டே இருக்கும் நீங்கள் டக்கு டக்குன்னு பண்ணிங்கன்னா. அப்புறம் நான் வந்து ஒரு அதே கலரில் க்ரீன் கலரில் க்ளே எடுத்துக்கிட்டேன். அதில் ரொம்ப கம்மியாட்டு க்ளே எடுத்து நல்லா அதே சைஸ்க்கு எடுத்து பின்னாடி வந்து அதை பேஸ்ட் பண்ணிக்கிறேன். அந்த க்ளூ வந்து எவ்வளோ தான் ஸ்ட்ராங்காக இருந்தாலுமே சம்டைம்ஸ் கீழே விழும். ஸோ அதனால் பின்னாடி ஒரு க்ளே வச்சா ஸ்டிஃபாக நிற்கும். ஸோ நீங்கள் அதுக்கு பதிலாக செல்லோ டைப் கூட வந்து யூஸ் பண்ணிக்கலாம். செல்லோ டைப்பை விட க்ளே வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். நீங்கள் வந்து எல்லோ கலர் க்ளே யூஸ் பண்ணிங்கன்னா எல்லோ கலரில் ஒரு குட்டி ஒன்று க்ளே வந்து நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அதில் நான் வந்து எமோஜி வந்து வரைஞ்சிக்கிட்டேன். ஸோ அதில் வந்து நான் ஒரு ஸ்மைலி எமோஜியாக இருக்கட்டும், எனி எமோஜி. அப்புறம் நான் சைடில் வந்து பிங்க் கலரில் ஷேட் கொடுத்துக்கிறேன். அந்த கீழே உள்ள ஐஸ்கிரீம் ஸ்டிக்கில் எம்டியாக இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு நான் வந்து ஸ்மைல்னு எழுதிக்கிறேன். நீங்கள் உங்கள் டீச்சரோட நேம் கூட எழுதிக்கலாம். ஸோ இந்த கிஃப்ட் ஐடியா வந்து ரொம்ப யூஸ்ஃபுல் உங்கள் டீச்சர்ஸ்க்கு. ஏன்னா நம்ம இதை வந்து அவங்க நிறைய பாடம் எடுப்பாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு ஒரு புக் மார்க் மாதிரி இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி உங்கள் டீச்சர்ஸுக்கு கொடுங்க. ஸோ இது ரொம்ப ஈஸி மெத்தட் தான். ஸோ நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.